வணக்கம் நேயர்களே, பண வளர்ப்பும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலில் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தோணக்கூடிய எண்ணங்கள், நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் இந்த வீடியோவில் யாருக்கு பார்க்க போகிறோன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ரிஷப ராசியாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். கடனை அடைக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா சிவனை வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகள் நல்லா நடக்கும். கிழக்கு தெற்கு ஆகிய திசைகளில் நின்று கடனை அடைப்பது நன்மை தரும். சரிங்களா? நீங்கள் கடனை கொடுக்கும்போது கிழக்கு தெற்கு திசையில நோக்கி நின்று நீங்கள் கடனை கொடுங்க. கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா புதனும் வெள்ளியும். சரிங்களா? புதன் வெள்ளி ஆகிய கிழமைகள் நீங்கள் கடனை அடைச்சிங்கன்னா அந்த கடன் விரைவிலே தீரும். சரிங்களா? ரிஷப ராசிக்காரர்கள் மல்லிகையை மகாலட்சுமிக்கு சமர்ப்பித்து வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி வணங்கி வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் நெட்டில் கிடைக்கி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். செல்ஃபோன் வச்சுக்கிட்டு மல்லிகை சமர்ப்பித்து மகாலட்சுமி வணங்கலாம். தினசரி உடம்புல நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை ஆடைகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் வரும். ஸோ வெள்ளை ட்ரெஸ்ஸை நீங்கள் விரும்பி அணிங்க, அடிக்கடி அணிங்க, உங்களுக்கு நல்லதுன்னு வரும். சுக்கிரன் ஹோரையில் நீங்கள் கடனை அடைக்க தொடங்கினா மிகுந்த ஒரு பலம் உங்களுக்கு வரும். சுக்கிரன் ஹோரை, ஏன்னா ரிஷபம் சுக்கிரன் ரொம்ப ஒரு ராசி பொறுத்த இருக்கு. ஸோ சுக்கிரன் ஹோரையில் நீங்கள் உங்களோட கடனை அடைச்சிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு அதிகமாக சேர்ந்து அந்த கடனை விரைவில் அடைப்பீங்க. அடுத்தையும் கடன் வாங்க முடியாத அந்த நிலைமையும் ஆகும். சரிங்களா? அதனால் அதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் செல்ல வேண்டிய தலம் பார்த்தீங்கன்னா திருச்சி ரங்கநாதர் கோயிலுக்கு சென்று அரங்கநாதனை தரிசித்து வாருங்கள். சரிங்களா? ஸோ ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு அவரை தரிசித்து வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கும். நன்றி.